அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் பிள்ளைகள் படித்து பெரிய அந்தஸ்தை பெற்று இல்லை வியாபாரம் செய்து நல்லபடியாக சம்பாதித்து செல்வந்தர்களாக மாறட்டும். எப்படி அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை இருட்டாகிவிடும். தொழுகை என்பது ஒரு கடமை மட்டும் கிடையாது, நமக்கும் அல்லாவுக்கும் இடையே உள்ள ஒரு கம்பி. அந்த கம்பியை அருந்து விட்டால் இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நாம் கேட்கும் அத்தனை துவாக்களும் எல்லாம் வீணாக போய்விடும். அதனால் நாம் பெற்றோர்களாகிய நாம் அல்லாவிடம் மிகவும் அழுது இந்த துவாவை கேட்டால் நாமாகட்டும், நம் பிள்ளைகளாகட்டும், நம்மளுடைய பிள்ளைகளின் சந்ததிகளாகட்டும் அனைவரும் தொழுகையாளிகளாக மாறுவார்கள். 5 வேளை தொழுகையை சரிவர செய்வார்கள், முறையாக செய்வார்கள். அவ்வாறு அந்த தொழுகையாளிகளாக இருந்தால் நாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மிக சீக்கிரம் அடைய முடியும். நம்முடைய துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் அவ்வாறு பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டுமானால் இந்த துவாவை நாம் படிக்க வேண்டும். இந்த துவாவை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்திருக்கிறோமா என்பது தெரியாது. இந்த துவாவானது மிகவும் பவர்ஃபுல்லான துவா. இதை கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்ட துவா. அவர் தனக்காகவும் தன்னுடைய சந்ததிகள் அனைவருக்காகவும் அவர் கேட்டு இருக்கிறார் இந்த துவாவை. நாமும் அழுது அல்லாவிடம் இந்த துவாவை கேட்பதினால் நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமது சந்ததிகளும் தொழுகையாளிகளாக மாறுவார்கள். எல்லா பெற்றோர்களுக்கும் நம் பிள்ளைகள் நமது சந்ததிகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும். அதனால் இந்த துவாவை படியுங்கள். சிலர் ஒரு 2 தொழுகை விடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லை தொழுகையில் நிற்பாங்க, அவர்களுடைய கவனம் சிதறி இருக்கும். இல்லை தொழுகையை தொழுவார்கள், அப்பொழுதும் அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது, அவர்களுக்கு மனதில் ஆனந்தம் இருக்காது. இல்லை அவர்கள் நல்ல தொழுகையாளியாக இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் மகனோ மகளோ தொழுகையாளிகளாக இருக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் மனவேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த துவாவை அவசியம் படியுங்கள். இது குரானில் இப்ராஹிம் என்ற சூறாவில் 40வது ஆயத்தாக பதிவாக உள்ளது. ரப்பி ஜால்னி முஹீமஸ் சலாத்தா வமின் ஜுர்ரியதி ரப்பனாவ தகப்பல் துவா. யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக ஆக்குவாயாக என்ற இந்த துவாவை நீங்கள் கண்ணீர் மல்க அல்லாவிடம் திரும்ப திரும்ப கேளுங்கள். அவசியம் உங்கள் பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாறுவார்கள். யா அல்லாஹ், நம்மை அனைவரையும் தொழுகையில் நிலைநிறுத்துபவர்களாக ஆக்குவாயாக. நம்மிடமிருந்தும் நம் பிள்ளைகள் நமது சந்ததிகளிடமிருந்தும் இந்த துவாவை ஏற்றி அவர்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.